இந்த ரிவ்யூ வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் சாம் பகதூர். யார் இந்த சாம் பகதூர்? இந்த படம் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. சாம் மெனக்ஷாங்கிற ஒரு மிலிட்ரி மேன் அவரோட 4 decades ஆஃப் மிலிட்ரி சர்வீஸ், அதாவது தன்னோட 40 வருஷம் மிலிட்ரி வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் தாண்டி கடைசியாக இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீல்டு மார்ஷல் ஆகிறாரு. இப்படி ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கை வரலாறு அப்படியே ராவா காட்டின ஒரு படம் தான் இந்த சாம் பகதூர். இன்னொரு விஷயம், இந்த படம் இன்ஸ்பயர்டு பை ட்ரூ ஈவெண்ட்ஸ். விக்கி கௌஷல், சானியா மல்ஹோத்ரா, ஃபாத்திமா ஷனா ஷேக், நீரஜ் கபி, கோவிந்த் நாம்தே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. விக்கி கௌஷல் சாம் மெனக்ஷாவா பண்ணியிருக்காரு. தனியாலா இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காரு. இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் இந்தியா பர்மா வார், இந்தியா ஜப்பான் வார், இந்தியா இண்டிபெண்டன்ஸ், பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ், காஷ்மீர் கான்ஃப்ளிக்ட், பங்களாதேஷ் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா பாகிஸ்தான் வார்னு இந்தியாவோட முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த எல்லா விஷயத்துலையும் இந்த மனுஷன் இன்வால்வ்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் கெட்டப்ஸில் வராரு விக்கி கௌஷல். படம் ஃபுல்லாக ஒரு மேனரிசம் மெயின்டைன் பண்ணுறாரு. இட்ஸ் டூ குட். அப்புறம் சானியா மல்ஹோத்ரா விக்கி கௌஷல் ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபாத்திமா ஷனா ஷேக் இந்திரா காந்தி ரோல் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டஃப்பான மேட்ரு தான், ஆனால் அவங்களால முடிஞ்ச வரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நீரஜ் கபி அண்ட் கோவிந்த் நாம்தே ஜவஹர்லால் நேரு அண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோலுக்கு உண்டான ஜஸ்டிஸை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மேக்னா குல்சர், எ லேடி டைரக்டர். இவங்க நினச்சிருந்தா இந்த படம் ஒரு பக்காவான ஆக்ஷன் ஃபீல்டு கமர்ஷியல் என்டர்டெய்னராக பண்ணியிருக்கலாம். ஆனால் எந்தவித கமர்ஷியல் காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம அப்படியே ராவான ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு வார் ட்ராமா ஃபில்ம். ஸ்லோவாக தான் போகும், பட் கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ஃபில்ம். ஒரு நேர்மையான டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே அட்டெம்ப்ட். இந்த படம் நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு 40 to 50 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் மிலிட்ரி அண்ட் வாரை ஷோகேஸ் பண்ணுற ஒரு படம். ஒவ்வொரு வார் சீக்வன்ஸ்க்கு முன்னாடியும் அதோட ஒரிஜினல் ரேர் ஃபுட்டேஜஸும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அது செம்மையான அட்டெம்ப்ட். பட் ஒரு சைடு லைட்டாக டாக்குமெண்ட்ரி ஃபீலும் வந்தது. பட் எல்லாத்தையும் தாண்டி அந்த பீரியட் ஃபேக்டரை செம்மையாக கேப்சர் பண்ணி ஃப்ரேமில் காட்டியிருக்காரு கேமராமேன் J.I. பட்டேல். இந்த படத்தில் ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்லி பிஜிஎம்ஸ் தான். பேக்ரவுண்ட் மியூசிக் சீன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதோட மூட் கூட சரியாக பிளெண்ட் ஆகி நம்மளை எங்கேயும் டீவியேட் ஆக விடாமல் பார்த்துக்குது. மியூசிக்கை சரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர்ஸ் சங்கர் மகாதேவன், லாய் மெண்டோசா அண்ட் எஹ்சான் நூரானி. இந்த படத்தில் நிறைய இயர்ஸ் முன்ன பின்னன்னு காட்டியிருக்காங்க, அதாவது நான் லீனியர் பேட்டர்னில். ஆனால் அது எங்கேயுமே பெருசாக புரியாத அளவுக்கு போயிடாமல் தெளிவாக எடிட் பண்ணியிருக்காரு எடிட்டர் நிதின் பைட். டஃப்பான வேலை, ஆனால் ஈஸியாக பண்ணிட்டாரு. இந்த படத்தில் ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் கண்டிப்பாக அன்டவுட்டட்லி விக்கி கௌஷல் தான். குறிப்பாக சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி கூட வர ஆல் கான்வர்சேஷன்ஸ், அப்புறம் இந்தியன் ஜாப்பனீஸ் வாரில் அவ்வளோ புல்லட்ஸ் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு காமெடி பண்ணுறது, எவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷன் வந்தாலும் ஐஎம் ஓகேன்னு அசால்ட்டாக டீல் பண்ணுறதுன்னு படம் ஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸில் பின்னிருக்காரு. ஹீ டிசர்வ் தி ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். நான் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகரியில் தான் வைப்பேன். அந்த அளவுக்கு தரமான ஒரு படம் தான் இது. பட் கமர்ஷியல் ஃபேன்ஸ்க்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரில. பட் அவங்களும் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். ஏன்னா இப்படி உண்மையாக ஒரு மனுஷன் இருந்திருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரியணும். என்னை பொறுத்தவரை இந்த படம் ஒரு அண்டர்ரேட்டட் ஜெம் தான். பிகாஸ் இது அனிமல் மூவி கூட ரிலீஸ் ஆனதுனால யாருக்கும் பெருசாக தெரியாமலே போயிடுச்சு. இன்னும் இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இன்னொரு மூவி ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். இன்னும் இந்த சேனலில் நிறைய மூவி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வரப்போகுது. நியூ மூவி ரிவ்யூஸ், அண்டர்ரேட்டட் மூவி ரிவ்யூஸ், வேர்ல்ட் மூவி ரிவ்யூஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் வீடியோஸ், இது மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வரப்போகுது. எல்லாத்தையும் பொறுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் ஹெல்ப்ஸ் மீ டு ரீச் அ வைடர் ஆடியன்ஸ். நன்றி.